கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 118ஆம் சங்கீதம் 15வது வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய போகிறார். அதாவது கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய போகிறது. அது நிமித்தமாக உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தை கர்த்தரே உண்டு பண்ண போகிறார். ஆமென். கர்த்தருடைய வலது கரம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தருடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது, கர்த்தருடைய வலது கரத்தினால் அவரை நம்ம ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வலது கரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அது 2 காரியத்தை செய்கிறதா இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய வலது கரம் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும். அடுத்ததாக கர்த்தருடைய வலது கரமானது நம்ம எதிர்த்து நின்று கொண்டே இருக்கிற சத்துருக்களை சங்காரம் பண்ணுகிற, நொறுக்குகிற, பகைஞனை நொறுக்குகிற வலதுகரமாக அது நம்முடைய சூழ்நிலைகளில் வெளிப்படும். அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்தது. அந்த கர்த்தருடைய வலதுகரம் எதிரியான பார்வோனையும் பார்வோனுடைய படைகளையும் அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய வலதுகரம் எழும்பி அவர்களை நொறுக்கிவிட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவரும் மீந்திருக்கவில்லை, ஒருவரும் தப்பி போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்புக்கு, உங்கள் குடும்பத்தில் மகிமை வருவதற்கு, ரட்சிப்பு வருவதற்கு தடையாக நின்று கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கர்த்தருடைய சத்துருக்களாயிருக்கிறவர்களை தேவனே என்ன செய்ய போகிறார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வலதுகரம் சத்துருவானவனுடைய அந்த பகைஞனுடைய அந்த அந்த பகைஞனை என்ன செய்ய போகிறது? நொறுக்கிவிட போகிறது. அவர் வலதுகரத்தை நீட்டி நம்மளை என்ன செய்கிறார்? நம்மையோ ரட்சிக்க போகிறார். அது நிமித்தம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கர்த்தரிடத்தில் செபித்து கொண்டிருக்கிற காரியங்களில், உங்கள் குடும்ப காரியங்களில் கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்க போகிறார், மீட்பை கொடுக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு எப்படி பார்வோனிடத்திலிருந்தும் பார்வோனுடைய படைகளிடத்திலிருந்தும் ரட்சித்தாரோ, தன்னுடைய ஜனங்களை மீட்டாரோ, பாதுகாத்தாரோ, அந்த கெம்பீர சத்தம் அவர்களுக்குள்ள உண்டானது. யாத்திராகமம் 15 முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க கெம்பீர சத்தத்தோடு கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாட்டு, கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதத்தின் நிமித்தம், அதிசயத்தின் நிமித்தம், சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தது நிமித்தமாக, ரட்சிப்பு அருளினது நிமித்தமாக, அவர்களை மீட்டது நிமித்தமாக அவர்கள் பாடுகிற பாடலை தான் யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் கூடாரத்தில், உங்கள் காரியங்களில் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த ரட்சிப்பை கொடுக்கறது மாத்திரம் அல்ல, கெம்பீர சத்தத்தை, அதாவது பயங்கரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். கொடுக்கறதுக்கு முன்னாடி அதற்கு தடையாக நின்று கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களையும் தேவன் அதம் பண்ணும் விதமாக கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக உயர்ந்தரளப் போகிறது. கர்த்தருடைய வலதுகரம் எழுந்தரளப் போகிறது. எழுந்தரளி கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய போகிறது. அப்படி அவர் பராக்கிரமம் செய்ய போகிறது நிமித்தமாக உங்களுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது. ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே ரட்சிப்புக்காக அநேக நாள் காத்திருக்கிற குடும்பங்களில் கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்குவீராக. கர்த்தருடைய வலதுகரம் ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டாக்குவதாக. கர்த்தருடைய வலதுகரம் அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வதாக. கர்த்தருடைய வலதுகரம் கர்த்தருடைய சத்துருக்களை நொறுக்குவதாக. கர்த்தருடைய வலதுகரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து, கர்த்தருடைய வலதுகரம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில், வாழ்க்கைகளை பராக்கிரமம் செய்வதாக. எங்களுடைய கூடாரங்களை ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தை நீர் உண்டாக்கிவிட்டு உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.